வாங்க இன்னைக்கு நாம காரைக்குடி தொகுதிக்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். இந்த தடவை அங்க யாருக்கு வெற்றி? ஒரு பக்கம் அனல் பறக்கும் பேச்சு, இன்னொரு பக்கம் அமைதியா நடக்கிற களப்பணி. இதுக்கு நடுவுல வாக்காளர்களோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு? வாங்க கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இந்த கேள்விக்கு ஆமாம்னு பதில் வருது, இல்லேனும் பதில் வருது. ரெண்டு பக்கமும் சொல்ற காரணங்கள் ரொம்பவே வலுவா இருக்கு. சரி, முதல்ல சீமான் கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு சொல்றவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு கேப்போமா? சீமான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களோட முக்கியமான வாதமே ஒண்ணுதான். இப்போ தேவைப்படுறது ஒரு முழுமையான மாற்றம், ஒரு டோட்டல் ரீசெட். சீமானோட ஆதரவாளர்களுக்கு அவர் வெறும் ஒரு வேட்பாளர் கிடையாது. இத்தனை வருஷமா தமிழகத்தை ஆண்ட கட்சிகள் கிட்ட இருந்து ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வர நம்பிக்கையா அவரை பாக்குறாங்க. அதோட அவங்களுக்கு ஒரு தேர்தல் கணக்கும் இருக்கு. திமுக அதிமுகன்னு வாக்குகள் செதறும்போது புதுசா வர நாம ஜெயிக்க ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு கணக்கு போடுறாங்க. களத்துல ஒரு வாக்காளர் இது ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. வாக்குகள் 4-5 பெரியும் போது சீமான் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு வரியே அவங்களோட தேர்தல் வியூகத்தை நமக்கு தெளிவா காட்டுது. அதாவது மத்தவங்களோட பலவீனம் தான் இவங்களோட பலம். சரி, மக்கள் ஏன் அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க? சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அவர் ஒரு உள்ளூர்காரர், இந்த மண்ணைச் சேர்ந்தவர். ரெண்டாவது, இந்த இலவசங்கள் கலாச்சாரத்தை ஒழிப்பேன் அன்ன வாக்குறுதி. எல்லாத்துக்கும் மேல இத்தனை வருஷமா திமுக அதிமுகன்னு மாறி மாறி பார்த்துட்டோம். ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் ஒரு ஆப்ஷனா தெரியறாரு. குறிப்பா பொருளாதாரம் பத்தி அவங்க பேசுறது மக்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகுது. ஒரு வாக்காளர் சொன்னது போல, அவர் வந்தா இந்த இலவசங்கள் எல்லாம் ஒழிப்பார், விலைவாசி குறையும், மக்கள் நிம்மதியா வாழ்வாங்க. பாருங்க, இந்த நம்பிக்கை தான் அவரோட வாக்கு வங்கியோட அஸ்திவாரம். சரி, ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி சீமானுக்கு வலுவான ஆதரவு இருக்கிற மாதிரியே அவருக்கு கடுமையான எதிர்ப்பும் இருக்கு. இப்போ அவரை வேண்டான்னு சொல்றவங்க என்னென்ன காரணங்களை முன் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கதான் பாருங்க, கருத்துக்கள் அப்படியே தலைகீழா பிரியுது. ஒரு தரப்பு அவரை கொள்கை பிடிப்புள்ள தமிழ் தலைவர்னு கொண்டாடுது. ஆனா இன்னொரு தரப்போ அவரை முதிர்ச்சியற்ற அரசியல்வாதின்னு ஒதுக்குது. ஒரே நபருக்கு எப்படி எப்படி ரெண்டு விதமான பார்வை வருது? இந்த பார்வை வேறுபாட்டுக்கு முக்கிய காரணம் அவரோட சித்தாந்தம் தான். குறிப்பா பெரியார பத்தி அவர் பேசினது ஒரு பெரிய புயலையே கிளப்பிச்சு. ஒரு வாக்காளர் ரொம்ப கோவமா சொல்றாரு பாருங்க, பெரியாரே புறக்கணித்த சீமான் RSS பாஜக வழியில் சென்று விட்டார், ஜெயிக்க வாய்ப்பே இல்ல. இது ரொம்ப சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு. கொள்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா மக்கள் மத்தியில அதைவிட பெரிய வருத்தம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, தொகுதியில அவரை ஆளையே பார்க்க முடியலங்கிறது தான். ஒருத்தர் சொல்றாரு, நாங்க அவரை இந்த தொகுதியில பார்த்து ரொம்ப நாளாச்சு, சும்மா மேடையில கத்துனா போதுமா? இதுதான் மக்களின் மனக்குமுறல். இந்த ஆதங்கம் எப்போ இன்னும் அதிகமாகுதுன்னா மத்த வேட்பாளர்களை பார்க்கும்போதுதான். குறிப்பா மக்கள் குறிப்பிடுகிற டாக்டர் பிரபு மாதிரி ஆட்கள் ஒவ்வொரு ஏரியாக்கும் வந்து மக்களை பார்க்கறார். இந்த நேரடி தொடர்பு தான் அரசியல்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது இல்லையா? அப்போ சீமானுக்கு எதிரான கருத்துக்களை சுருக்கமா சொன்ன ரெண்டு விஷயம். ஒன்னு, அவரோட கொள்கை சார்ந்த சர்ச்சைகள். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமா, காரைக்குடி தொகுதியில களத்துல அவர் ஆக்டிவா இல்லைங்கிறது. இந்த ரெண்டும் தான் அவரோட வெற்றிக்கு பெரிய தடையா பார்க்கப்படுது. சரி, காரைக்குடி களத்துல சீமான் மட்டுமே போட்டியாளர் கிடையாது. அங்கே வேற சில பெரிய கட்சிகளும் முக்கியமான வேட்பாளர்களும் இருக்காங்க. இந்த டேபிள பாருங்க, காரைக்குடியோட அரசியல் நிலவரம் நமக்கு தெளிவா புரியும். நாதாகக்கு மாற்றம், பேச்சு திறமை பலம்னா தொகுதியில ஆள் இல்லாதது பெரிய பலவீனம். அதே மாதிரி தவகக்கு புதுமுகம் உள்ளூர் பிரசன்னம் பலம்னாலும் அது ஒரு புது கட்சிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்புறம் திமுக அதிமுகவோட பாரம்பரிய பலம் இருக்கு. ஆனா திமுகக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையும் அதிமுகக்கு அதோட கூட்டணி சர்ச்சைகளும் பலவீனமா இருக்கு. ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு. இத்தனை புது ஆப்ஷன்ஸ் வந்த பிறகும் நிறைய பேருக்கு ஆளும் திமுக மேல இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, எங்களை பொறுத்தவரை ஸ்டாலின் நல்லது செய்கிறார், திமுக தான் இங்க ஜெயிக்கும்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. இந்த மாதிரி பாரம்பரிய ஓட்டுகளை உடைக்கிறது புது வேட்பாளர்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். சரி, இப்போ எல்லா பக்கத்து வாதங்களையும் நாம கேட்டுட்டோம். கடைசியா என்னதான் தெரிய வருது? காரைக்குடி மக்கள் முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. உண்மையில இந்த தேர்தலோட முடிவு ரெண்டே விஷயத்துக்கு நடுவுல நடக்கிற ஒரு போட்டி மாதிரி தான் தெரியுது. ஒன்னு, தூரத்துல இருந்து வர்ற ஒரு புரட்சிகரமான சித்தாந்தம். இன்னொன்னு, கண் முன்னாடி நம்ம தெருவுல வந்து நிக்கிற ஒரு தலைவர். இதுல மக்கள் எதை தேர்ந்தெடுக்க போறாங்க? காரைக்குடி வாக்காளர்களுக்கு எது முக்கியமா இருக்க போகுது? ஒரு பெரிய புரட்சிக்கான அழைப்பா, இல்ல தினமும் அவங்க கூடவே இருக்கிற அவங்க தெருவுல நடக்கிற ஒரு வேட்பாளரா? இந்த கேள்விக்கான பதில்தான் காரைக்குடியோட தீர்ப்பு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியலையே ஒருவேளை தீர்மானிக்கலாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம்.